السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் புனித ஒவ்வொரு நாள் நெறிமுறைகளை என்றோம். நபிகளால் ஏற்பட்டிய மாற்றங்கள் இத்தொடர் இன்று இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயம் எப்படி நேர்மையான சமுதாயமாக இருந்தார்கள், நீதி நிறைந்த சமுதாயமாக, நேர்மையான சமுதாயம் எப்படியெல்லாம் தனது சமூகத்தை நபி அவர்கள் வார்த்தெடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகளார் சொல்லித்தந்த நீதி இருக்கின்றதே, உலகில் பலராலும் கவனிக்கப்பட வேண்டிய. சில பேர் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்து விடுவார்கள். பல நாட்டு அரசர்களை நாம் நாட்டு மன்னர்கள் இருப்பார்கள், மக்களுக்காக ஆட்சி நடத்தார்கள், அதெல்லாம் கூட இருந்து விடலாம். ஆனா அவர்கள் எங்கே சொன்னால் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஆட்சியில் இருப்பவர்களோ அவர்களுக்கு சொந்தமானவர்களோ செய்யக்கூடிய நேரத்திலே அங்கு நியாயத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அரசராக கூட இருந்துருவார். ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் நீதியின் படி நின்று நடக்கக்கூடிய நிலை ரொம்ப குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாம் எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது, எப்படி மக்களை ஏமாற்றுவது, நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் எப்படி காப்பாற்றுவது என்பதில் தான் அவர்களுடைய கவனம் இருக்கின்றது. இது நேர்மையான நடைமுறையாக இருக்க முடியுமா? ஒரு நல்ல அரசு என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் அதை முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் இல்லையா? இது மாதிரியெல்லாம் தவறு செய்கின்ற பல நிலைகளை பார்க்கின்றோமே. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குனாங்க என்று பார்க்கின்றோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த நபிகள் நாயகம் உண்டாக்கிய மாற்றத்திற்கு நேரு முரணாக செயல்பட்ட ஒரு சமுதாயம் யாருன்னா யூத சமுதாயம். அது பற்றி நிறைய நம்ம பார்க்கிறோம் வரலாறுகள்ல.
அநியாயத்திற்கும் மோசத்திற்கும் பேர் போனவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நீதி நேர்மை என்பதே அவர்கள்ட்ட இல்லை. நிறைய சம்பவங்களை நம்ம அதுக்கு சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். ஒரு மனிதரை, யூத குலத்தை சார்ந்த ஒருவர், அவருடைய முகத்திலே கரியை பூசி அவருக்கு கசையடி கொடுத்து கொண்டு அவரை அங்கிருந்து கொண்டு வர்றாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்கின்றார்கள். அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அது யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா, அவ்வளவு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட, பிரமுகர்கிட்ட கேட்கிறாங்க. மூசா நபிக்கு தௌராத்தை தந்தானே, அந்த இறைவனை சாட்சியாக்கி கேட்கிறேன், இவர் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனையா? அவர் ஒரு விபச்சாரம் பண்ணியிருக்கிறார். விபச்சாரம் செய்தார் என்று சொன்னால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அதான் தௌராத்திலையும் சொல்லப்பட்ட சட்டமா இருக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை மாத்தி முகத்துல கரிய பூசி கசையடியால அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தெளிவா கேட்கிறாங்க பாருங்க. உண்மையிலே இப்படிதான் இருக்குதா? உங்க வேதத்தில் இருக்குதா? மூசா நபிக்கு தௌராத்தை தந்த அந்த இறைவனை சாட்சியாக்கி நான் கேட்கிறேன் என்று கேட்ட உடனே இப்ப அவரு சொல்றாரு, நீங்க இப்படி கேட்டு இருக்காவிட்டால் நான் மாத்தித்தான் சொல்லியிருப்பேன். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலன்னு வைங்க, நான் பொய் கூட சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் உண்மையை உளறுகிறார். எப்படி சொல்கிறார்? இல்ல, எங்க தௌராத்திலையும் எப்படி இருக்குன்னா, கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறது, எங்கள்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய விபச்சாரம் பண்றாங்க, விபச்சாரம் நிறைய பெருகிவிட்டது, எனவே நாங்க அவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுகின்றோம். எங்கள்ல சாதாரண பலகீன மக்கள் விபச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்களை நாங்க தண்டிக்கிறோம். அப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் பாதி பேரை தண்டிச்சு பாதி பேரை தண்டிக்காத ஒரு நிலை உருவாகுதா இல்லையா? இதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி டேலி பண்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை போட்டு விட்டுருவோம். என்ன சட்டத்தை போடுவது? கல்லால் எறிந்து கொல்ற அளவுக்கு போக வேண்டியதில்லை, முகத்துல கரிய பூசி கொஞ்சம் கசையடியை கொடுத்துட்டு விட்டுருவோம் என்ற சட்டத்தை நாங்களே உருவாக்கிட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற சட்டத்தை தங்களுக்காக வேண்டி வளைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சாகடித்த சட்டத்தை, இறைவா உன்னுடைய சட்டத்தை இவங்க சாகடிச்சிருக்கிறாங்க, அதை உயிர்ப்பிக்க கூடியவர்களே நான் முதலாமவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். பாருங்கள், யூதர்கள் எந்த அளவிற்கு நேர்மையற்றவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, யூதர்கள் மோசடிக்கு பேர் போனவர்களாக இருந்தார்கள். அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சம்பவம் என்றால், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு முக்கியமான நபர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இந்த அப்துல்லா இப்னு சலாம் யாருன்னா, அவர் ஒரு சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். இவர் எங்கிருந்து இஸ்லாத்தை தழுவினார் என்றால், யூத குலத்திலே இருந்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தை இவர் தழுவி இருக்கின்றார். அது எப்படி தழுவினார் என்பதற்கு அழகான சம்பவம் ஒன்று இருக்கின்றது. ஒரு முறை இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்கின்ற இந்த நபித்தோழர் யூத மதத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகத்தை சந்திக்கின்றார். சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் கேட்கிறார், இன்னி சாயிலுக்க அன் ஸலாத்தின் லா யஅலமுஹுன்ன இல்ல நபி, நான் முகமது அவர்களே உங்களிடத்திலே நான் 3 கேள்விகளை கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு ஒரு நபியை தவிர யாரும் பதிலளிக்க முடியாது. இந்த கேள்விக்கான பதில் ஒரு இறை தூதருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன கேட்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்த உடனே அவருக்கு புகட்டப்படக்கூடிய முதல் உணவு என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? மறுமை நாளுடைய அடையாளங்களிலே முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி என்று சொன்னால், ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையினுடைய சாயலிலே இருப்பது எதனால்? அத்தாவ மாதிரியே பிள்ளை அப்படியே இருக்கும் பாத்தீங்களா? சில குழந்தைகள் நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். அவர் சொல்றாரு,
குழந்தை தந்தையினுடைய சாயலிலே இருப்பது ஏன்? காரணம் என்ன? அல்லது தந்தையின் சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, தாயின் சகோதரர்கள், அந்த குழந்தையினுடைய தாயின் சகோதரர்கள், அதாவது அந்த தாயை போல, கிட்டத்தட்ட அந்த தாயை போல ஏன் இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன என்ற 3 கேள்விகளை கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்பதான் இந்த 3 விஷயங்களையும் எனக்கு ஜிப்ரீல் சொல்லி கொடுத்துட்டு போனாருங்கிறாங்க. அல்லாஹ் எப்படி அதை ஏற்படுத்துறான் பாருங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்பதான் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு என்ன தெரியுமா? மீனுடைய ஈரலிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அதிகபட்சமான ஒரு சதை பகுதி. மீனுடைய ஈரல் அல்ல, மீனுடைய ஈரலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சதை பகுதி இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்தினுடைய முதல் உணவாக கொடுக்கப்படும் பதில் சொல்கின்றார்கள். இரண்டாவது அவர் என்ன கேட்டார்? மறுமையினுடைய அடையாளங்களிலே முதன்மையான அடையாளம் எது என்று கேட்கும்போது அது ஒரு நெருப்பு. மக்களை கிழக்கிலே இருந்து மேற்கை நோக்கி அது விரட்டி அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு ஒன்று உருவாகும். அதுதான் கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல முதலாவது அடையாளமாக இருக்கும். இரண்டாவது சொன்னார்கள். மூன்றாவது அவர் என்ன கேட்டார்? ஒரு குழந்தை ஏன் தந்தையினுடைய சாயல்ல இருக்கு அல்லது ஏன் தாயினுடைய சகோதரனுடைய சாயல்ல இருக்கு என்று கேட்கும்போது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆணுடைய அந்த நீர் முந்திவிட்டது என்று சொன்னால் அது தந்தையினுடைய சாயலிலே பிறக்கிறது, அல்லது பெண்ணுடைய தன்மை முந்திவிட்டது என்று சொன்னால் அது அந்த குடும்பத்தாருடைய சாயலிலே பிறக்கிறது என்று பதிலளிக்கின்றார்கள். இப்ப 3க்கும் பதில் சொல்லிட்டாங்க. இவர் என்ன ஏற்கனவே என்ன சொன்னாரு? லா யஅலமுஹுன்ன இல்ல நபி. இந்த 3 கேள்விக்கும் ஒரு இறை தூதரை தவிர யாரும் பதிலளிக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அத தெளிவான பதிலை சொன்ன உடனே அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அவர் சொல்கிறார். அப்பவே கலிமா சொல்றார். அவர் என்ன, அவர் யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிமாக இருக்கிற சாதாரண ஆள் கிடையாது. அந்த மதத்தினுடைய வேதங்களை எல்லாம் படிச்சவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. கலிமாவை சொல்கிறார். நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ். அடுத்த வார்த்தை பாருங்க, யார சொல்லலாம்னு வந்துருச்சு. அப்பதான் ஒரு கேள்வி கேட்டாரு. கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை யார சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல் யஹூத் கௌமுன் புஹத்துன். இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே, அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நம்ம சொல்றது அல்ல. அப்துல்லாஹ் இப்னு சலாம் அங்கிருந்து வந்தவர் தானே, அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் பொய்யிலே ஊறி திளைத்த சமுதாயம். வாயை திறந்தா வண்ட வண்டையா கொட்டும், பொய்யா சொல்லுவான், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றார். கௌமுன் புஹத்துன், அவதூறுகளை எல்லாம் அள்ளி போடுவார்கள், பொய்களை ரொம்ப புனைந்து பேசுவார்கள், அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றார்கள். எனவே நீங்க என்னைய பத்தி நீங்க அவங்க கேட்டீங்கன்னா தாறுமாறா சொல்லுவாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நீங்க சொன்னீங்கன்னா என்னை பத்தி ரொம்ப அவதூறு சொல்லுவாங்க அப்படிங்கிறார். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒரு டீம் வருது. எந்த டீம் வருகிறது? யூதர்களுடைய ஒரு டீம் வருகிறது. இவர் என்ன செய்யறாருன்னா ஓடி போய் பக்கத்துல ஒரு வீட்டில் ஒளிந்து கொள்கிறார். யார்? இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நிக்கிறாங்க. அந்த யூத கூட்டம் வருகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க. எப்படி பேச்சு கொடுக்குறாங்கன்னா, இந்த உங்கள்ல அப்துல்லாஹ் இப்னு சலாம் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் ஆள் எப்படி, அவரை பத்தி கேட்கிறாங்க. உடனே அவரை பத்தி ஆகா ஓகன் புகழ்றாங்க. அவர் யார் தெரியுமா? ஆலமுனா, எங்களிலே மிக அறிந்தவர் அவர், பெரிய ஒரு ஆலிம் சாங்க, எங்கள்ல நிறைய கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சவர். அது மட்டுமல்ல, ஒரு அறிந்தவருடைய மகனும் ஆவார். அவர் மட்டும் ஆலிம் கிடையாது, அவர் மட்டும் மிக அறிந்தவர் இல்லை, அவரும் அறிந்தவர், அவருடைய தந்தையும் அறிந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. எங்களிலே அவர் சிறந்தவராக இருக்கிறார், சிறந்தவருடைய மகனாகவும் இருக்கிறார் என்று ஆக ஓகன் அவர்களை பத்தி புகழ்கின்றார்கள். புகழ்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து கேட்கிறாங்க, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னு வைங்க, அதை நீங்க எப்படி பாப்பீங்க, அது எப்படி கருதுறீங்க அப்படின்னு உடனே அல்லாஹ் அவங்க அதிலிருந்து பாதுகாக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வெளியே ஓடி வந்து விட்டார். ஓடி வந்து அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே கலிமா சொல்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ கலிமாவை அந்த யூதர்களுக்கு முன்னிலையிலேயே சொன்ன உடனே அப்படியே பிளேட்டை மாத்தலாம். உடனே என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை, இவர் யார் தெரியுமா?
இவர் எங்களை ரொம்ப கெட்டவர். அப்பந்தான் அந்த வாய் சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல. இதுக்கு அடுத்து எந்த செயல்பாடுகள் நடக்கவும் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தை எப்படி மாறுகிறது? இவர் எங்களில் ரொம்ப மோசமானவர். சரி, இவர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார், அதோட விட்டாங்களா? இவர் மோசமானவரும் ஆவார், மோசமானவரின் மகனும் ஆவார்ன்றாங்க. இவரை திட்டிருந்தவரை விடுதலை இஸ்லாத்துக்கு வந்தாரு, சரி திட்டினார்னு போயிடலாம், அவங்க அத்தாவையும் சேர்த்து திட்டுறாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போகின்றார்கள். இது எதுக்கு எடுத்துக்காட்டு என்றால், இந்த நீதி, நேர்மை, நியாயம் என்று சொன்னால் கிலோ என்ன விலை என்று கேட்பார்கள். அந்த அளவிற்கு இந்த நீதி நேர்மை அற்றவர்களாகத்தான் அந்த யூத சமுதாயம் இருந்தாங்க என்பதற்கு இதுல ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கின்றோம். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஒரு யூதர்கள் சில பேரு யூத மதத்தை சார்ந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. என்ன வழக்கு என்று சொன்னால், 2 பேரும் விபச்சாரம் புரிந்து விட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, கல்லெறிதலை பற்றி உங்களுடைய தௌராத்துல என்ன இருக்கு? நாங்க கல்லால் எறிஞ்சு கொன்றுவோம், அதை பற்றி தௌராத்துல என்ன இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒருத்தர் பதில் சொல்கிறார், நாங்க என்ன தண்டனை கொடுப்போம்னு சொன்னால் அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துவோம், அசிங்கமா சொல்லி கேவலப்படுத்துவோம், அவங்கள கசையடி சாட்டையால அடித்து கசையடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். கூட யார் நிக்கிறா? இந்த அப்துல்லா இப்னு சலாம் நிக்கிறார். இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இவர் முதல்ல எங்க இருந்தாரு? அந்த மதத்துல இருந்தாரா? அந்த வேதத்தை பத்தி எல்லாம் இவருக்கு தெரியும். அப்ப இவர் சொல்றாரு, இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க சொல்ற மாதிரி கிடையாது. தௌராத்திலையும் என்ன இருக்கிறது? ரஜ்மு தான் இருக்கு. ரஜ்முன்னு சொன்னா கல்லால் எறிந்து கொள்வது. தௌராத்திலும் ஜினாவுக்கு என்ன தண்டனை? கல்லால் எறிந்து கொள்வதுதான் தண்டனை என்று அப்துல்லா இப்னு சலாமும் அங்கு சொல்கிறார். பொய் சொல்றாங்க இவங்க என்று சொல்கிறார். உடனே வீராப்பா என்ன பண்றாங்க? போய் அந்த தௌராத்தி வேதத்தை எடுத்து கொண்டு தௌராத்னா அன்னைக்கு அவங்க வச்சிருந்த ஒரு புத்தகம், அதுல பல விஷயங்களை மாத்தி இருப்பாங்க, அது வேறு விஷயம். அவங்க ஒரு ஏட்டை எடுத்து கொண்டு வைத்து அதை படிக்கிறாங்க. அது எப்படி படிக்கிறாங்கன்னா, அதுல எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்றாங்கன்னு பாருங்க. அந்த யூதர்கள் படிக்கும் போது அந்த ஹதீஸ்ல வருகிறது, வலா யதஹு அலா ஆயத்திர் ரஜம், அந்த கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று பேசக்கூடிய அந்த வசனம் இருக்குல்ல, அந்த இடத்துல கையை வச்சு இப்படி மறைச்சுக்கிட்டான் ஒருத்தன். யார் இதை படிக்கிறானோ அந்த வேதத்தை கொண்டு வச்சுக்கிட்டு முக்கியமான ஒரு இடம் கருத்து வருவாங்க, அவனுக்கு எதிரான கருத்து, அந்த இடத்துல கையை வைத்து மறைத்து கொண்டு எப்படி படிக்கின்றார்கள்? கரமா பாதஹா, அந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தையும் அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்தையும் படிக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு கொண்டு வராம கூட இருந்திருக்கலாம், கொண்டு வீராப்பா காட்டுறோம்னு வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு மேலே கிளையும் படிக்கிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு சலாம் இருக்கிறாரு, அவர் சொல்லுகிறாரு, இருஃபா எனக்கு கையை எடுல அப்படிங்கிறார். ஏன்னா முக்கியமான இடத்துல கையை வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, கையை எடு முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே கையை எடுத்து பார்த்தா அங்கு ரஜ்மு பத்தி இருக்கிறது. விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அதை மறைத்து விட்டு இவர்கள் ஒரு விஷயத்தை பண்ண பார்த்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது செல்லாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல ரஜ்மு நடைபெற வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை சொல்கின்றார்கள். அது அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், இந்த யூதர்கள் எப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் வளைத்து தங்களை சார்ந்தவர்கள் தவறு பண்ணாங்கன்னு சொன்னா அதை அவங்களை பாதுகாக்கணும், அவங்களை அதுல காப்பாத்தி விட்டணும் என்கிற ரீதியிலே எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை எல்லாம் பண்ணாங்க என்பதற்கு இவையெல்லாம் சான்றாக இருக்கின்றதா இல்லையா? இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அதே போன்று பாருங்கள், குறைஷிகளும் நிறைய தில்லாலங்கடி வேடெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க இந்த மாதிரி வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம். சாதாரண மக்கள் தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறது, முக்கியமான ஆளுங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள காப்பாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்றது. அதுல என்ன பார்க்கின்றோம்? குறைஷிகள்ல மக்சூமி என்று ஒரு குலம் இருந்தார்கள், மக்சூமியா என்று சொல்வார்கள். அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, உயர்ந்த குலம், குறைஷிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுன்னு வைங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திருடி விடுகின்றாள். திருடிய உடனே ஆகா, இந்த மாதிரி ஒருத்தர் திருடி விட்டாலே இந்த மாதிரி சட்டம் என்ன இருக்குன்னு சொன்னா கையை வெட்டுறதான சட்டம். பக்கத்தவு ஐதியகுமா, திருடக்கூடியவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்ட வேண்டும். அதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கிறது.
இவளோ குறைஷி பெண், உயர்குல பெண்ணாக இருக்கிறாள், இவளுடைய கையை வெட்டிவிட்டால் அது நம்ம குலத்துக்கே அவமானமா போயிருமே, கேவலமா போயிருமே அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று முடிவெடுத்து அதுக்கு பலவிதமான வேலைகளை எல்லாம் பார்க்கின்றார்கள். அதில் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் யாரு? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மகனாக இருந்தவர் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசாமா என்பவர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பார்க்கறாங்கன்னா, இவர் ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளா இருக்கிறாரு, இவரை சிபாரிசு பண்றதுக்கு நம்ம அனுப்பி விடுவோம், தண்டனையை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க, கையை வெட்ட வேணாம், கேவலமா போயிடும் என்று அவர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுகின்றார்கள். அவரும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லிவிட்டார். யாரும் இந்த உசாமா போய் சொல்லி விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கண்டிக்கிறாங்க. நீ இதுக்கு போய் நீ சிபாரிசுக்கு வர்றியா? அல்லாஹ்வுடைய குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நீ பரிந்துரை செய்து வருகின்றாயா என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் அவங்க ஏன் அழிந்து போனார்கள் தெரியுமா? அவர்களிலே ஒரு உயர்குலத்தை சார்ந்தவர், மேல்குடியை மேட்டுக்குடியை சார்ந்த ஒருவர் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை விட்டு விடுவார்கள். அவர்களிலே பலகீனமான மக்கள், சாதாரண மக்கள் தப்பு பண்ண திருநாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மத் சரக்கத் லகத்தஅத்து யதஹா. இதுதான் நீதியினுடைய உச்சம். சொல்கின்றார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை நான் வெட்டி இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. இதுதானங்க நீதி, நேர்மையினுடைய அடையாளம் இல்லையா இது? இப்படி எல்லாம் இன்னைக்கு இருக்கின்றார்களா மக்கள்? அரசர்கள் இருக்கின்றார்களா? சாதாரண மக்கள் தன்னுடைய மகன் தவறு செய்து விட்டால் அவன் இந்த மாதிரி தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? எப்படியாவது காப்பாத்திரணும், எப்படியாவது அவனை எஸ்கேப் பண்ணி விட்டணும். பண்ணது தப்பு தான், ஆனா அவன் மீது சட்டங்கள் பாய்ந்து விடக்கூடாது, தண்டனைகள் பாய்ந்து விடக்கூடாது என்பதிலே எவ்வளவு கவனமாக செயல்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்திருக்கின்றார்கள்? ரொம்ப கவனமாக நீதியோடு நியாயத்தோடு வாழ்ந்திருப்பதை நம்ம பார்க்கின்றோமே. இது ஒரு சான்றாக இருக்கின்றது. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தனக்கு என்று, தன்னுடைய குடும்பத்திற்கு என்று ஃபேவராக, அவர்களுக்கு ஆதரவாக எந்த இடத்திலுமே அவங்க சட்டத்தை வளைச்சதே கிடையாது. ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம், சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக மக்களை அனுப்புகிறார்கள். அப்போ போயிட்டு வந்தவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு என்றால், 3 நபித்தோழர்கள், ஒருத்தர் பேர் ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது உள்ளவர் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப். இந்த 3 பேரும் ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு நாங்க போனோம், இந்த 3 பேரும் எங்களுக்கு ஜக்காத்து தர மாட்டாங்க என்று சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பத்தி பேசுறாங்க. இந்த ஜமீல் என்பவர்கிட்ட நீங்க வாங்கிருங்க, அவர் எப்படி தராம இருக்கலாம்? ஏழையாக இருந்த அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தானே இன்னைக்கு அவங்களை ஆளாக்கி விட்டுருக்காங்க, அவங்கள வாங்கிருங்க என்ற டைப்ல சொல்றாங்க. இரண்டாவதாக இந்த ஹாலித் பின் வலீத் இருக்கிறாரே, அவர் நிறைய கொடுத்திருக்கிறார், நிறைய அர்ப்பணிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவர் ஏற்கனவே ஜக்காத்தை கொடுத்திருப்பார் போல இருக்கு, அவற்றை நீங்க வாங்க வேண்டியதில்லை, அவர் அதிகமாகவே கொடுத்துட்டாரு என்ற கருத்தில் சொல்லிவிட்டார்கள். மூன்றாவது இதை நம்ம கவனிக்கணும். மூன்றாவதாக சொல்றாங்க, என்னுடைய பெரிய தந்தையா இருக்கிறாரு அப்பாஸே, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னுடைய பெரிய தந்தை, என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் இந்த ஜக்காத்து தர மாட்டேன்னு சொன்னாரே அப்பாஸ் அவர்கள், நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவர்கிட்ட ஜக்காத்தையும் வாங்குங்கள், அதோடு இன்னொரு மடங்கு வாங்குங்க. பெனால்டி போடுறாங்க. மற்றவரா இருந்து தராம இருந்தா ஜக்காத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்திலே இருந்து அவர் ஜக்காத்தை தரவில்லை என்றால் ஜக்காத்தை நீங்கள் வசூல் பண்ணுங்கள், கூடுதலாக என்ன அதே போன்று இன்னொரு மடங்கும் அவர்கிட்ட வசூல் பண்ணுங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். என்றால் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் என்று பாருங்கள். இந்த சமுதாயத்திற்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? மோசடி கற்றுக் கொடுத்தார்களா? எப்படி அரசியல் பண்ண வேண்டும் என்று, அரசியல் மோசமான அரசியல் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களா? இல்லை, நீதியையும் நேர்மையையும் வாய்மையையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்றால் கண்டிப்பா நியாயம் கிடைக்கும்.
அதை அன்றைக்கு உள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லோரும் நம்பினார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். ஒரு யூதர் ஒருவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட ஜாமான் வாங்க போறார். ஒரு பொருளை எடுத்துட்டாரு, அதுக்கு விலை கொடுக்கிறார், இந்த தொகை என்று கொடுக்கிறார். தொகையை கொடுக்கும்போது அந்த யூதர் சொல்றாரு, நான் இந்த தொகையை வாங்க மாட்டேன், இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, நீங்க இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, மூசா நபி இருக்கிறாரே, மூசாவை மனிதர்களை விட சிறப்பாக தேர்ந்தெடுத்த அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர, அவர் யூதரா இருக்கிறார், அவருக்கு மூசா நபி தானே அவர் முக்கியமா பார்ப்பாரு. மூசா நபி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், எல்லா மனிதர்களை விடவும் தேர்ந்தெடுத்து விட்டான் என்ற வார்த்தையை அவர் சொல்லி விடுகின்றார். இந்த முஸ்லீம் ஒருத்தர் வாங்க போனார்ல, அவருக்கு கோவம் வந்துருச்சு, விட்டார், ஒரு அறை பலான்னு அறை விட்டார். வருது ஹதீஸ்ல வருது, அவருடைய முகத்திலே ஒரு அறையை விட்டார். அறையை விட்டு என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீ என்ன மூசா நபியை போய் சிறந்தவர் என்று சொல்லுகிறாய் என்று அடித்து விட்டார். இப்ப இவர் இந்த யூதர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட போறார். நல்லா கவனிக்கணும், வழக்கை ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு போவது யாரு, முஸ்லீம் கொண்டு போகல, அந்த யூதர் கொண்டு போகிறார். ஏன் கொண்டு போனாரு, இங்கே போனா நீதி கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். சம்பந்தப்பட்டவர் முஸ்லீமாக இருக்கிறார், இவர் ஒரு ஆளு, அவர் இன்னொரு டீம்ல இருக்கிறாரு, எதிராளியா இருக்கிறாரு. இன்னொரு ஆட்டை கொண்டு போய் இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு போகல, வழக்கு யார்ட்ட போகுது, ரசூலுல்லாஹ்ட்ட போகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவர் சொல்லுகிறார், நாங்க உங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், இந்த மாதிரி இவர் அடிச்சிருக்கிறாரு, இதுக்கு என்ன என்று கேட்கிறார் அந்த யூதர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் கோவமாட்டாங்கன்னு வருது, அந்த ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் ரொம்ப கோவப்பட்டாங்க, அவரை கண்டித்தார்கள். அது மட்டுமல்ல, நீங்க இந்த இவரை விட அவரை சிறந்தவர்னா சொல்லாதீங்க, இந்த நபியை விட அந்த நபி சிறந்தவர் சொல்லாதீங்க, மூசா நபி என்னை விட சிறந்தவர் அல்லது அவரை விட நான் சிறந்தவர் என்றபடி பேசாதீங்க. ஏன்னா மறுமை நாளிலே சூர் ஊதப்படும், எல்லோரும் மடிந்து போவார்கள், மீண்டும் சூர் ஊதப்படும், எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படக்கூடியவர்கள்ல நான் தான் முதல்ல எழுப்பப்படுவேன். நான் எழுப்பப்பட்டு நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே மூசா நபி இருப்பாரு என்று சொல்ல அவருடைய சிறப்பை சொல்றாங்க. சிறப்பை சொல்லி அவர் ஆறுதல் பற்றி அனுப்பிட்டாங்கன்னு வைங்களேன். என்ன கவனிக்கிறோம், யாரு தவறு செய்தாலும் அந்த தவறு கண்டிக்கப்பட வேண்டும். அவர் நம்மை சார்ந்தவர், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், நமக்கு ரொம்ப பழக்கமான ஆளு என்பதை எல்லாம் அவங்க கவனத்தில் வைக்கல. நீதியையும் நியாயத்தையும் அவங்க கடைபிடிச்சாங்க என்பதற்கு இந்த செய்திகள் நிறைய நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றது. இதெல்லாம் நமக்குரிய முக்கியமான பாடங்கள். இது மட்டுமல்ல, நபிகளாரிடத்திலே பாடம் படித்த தோழர்கள் எப்படி நேர்மையை கடைபிடித்தார்கள். அதாவது தவறை ஒத்துக்கொள்வது இருக்குது, அது மிகப்பெரிய பெரிய மனுஷத்தனம். இன்னைக்கு நிறைய மக்கள் ஏன் தீமைகள்ல மூழ்கி கிடக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் தான். இந்த ஆணவம் என்ன செய்யும், செஞ்ச தப்பை ஏத்துக்கிற விடாது. நம்மளே தப்பு பண்ணிருப்போம், மனுஷன் அடிப்படை தப்பு பண்ணியிருப்போம், தப்புன்னு ஏத்துக்கிட்டோன்னு வைங்களேன், தப்புக்கு வருந்துவோம், அதுக்கு ஃபீல் பண்ணுவோம், சம்பந்தப்பட்டவர்கிட்ட இறங்கி மன்னிப்பு கேட்போம், அடுத்து நம்ம அந்த தப்பு செய்யாம விலகி வந்துருவோம். இங்க என்ன தெரியுமா, ஈகோ வந்து தடுக்கும், இப்ளீஸ் நம்ம உள்ளத்துல போடுவோம். நீ ஏன் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற, அவன் என்ன உனையோட பெரிய ஆளா, அவனே வந்து கேட்கட்டும், நீ ஏன் போய் அவன்கிட்ட போய் பேசுற, அப்படிலாம் எண்ணங்கள் வரும். பாத்தீங்களா, இந்த எண்ணங்கள்லாம் உடைச்சு எரியணும். சஹாபாக்கள் அதை உடைத்து எரிந்தார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்க, நியாயமான உணர்வுக்கு சொல்கிறோம், ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நமக்கு தெரியும், ஒரு முக்கியமான நபித்தோழர். அவங்களுக்குரிய சிறப்புகள்லாம் நிறைய இருக்கிறது. எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்தார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும். இவங்க ஒரு வழியா போறாங்க. அப்போது 3 சஹாபாக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த 3 சஹாபாக்கள் யாருன்னு சொன்னா, ஒன்னு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அப்ப அந்த அபூ சுஃபியான் அந்த வழியா போறார். அபூ சுஃபியான் கிராஸ் பண்ணி போறார். அப்ப என்ன பேசுறாங்கன்னா, இந்த போராடு பாருங்க, அல்லாஹ்வுடைய வாள் இன்னும் இவங்களுடைய கழுத்தை பதம் பார்க்கல, இன்னும் ஒரு சாகாம இருக்கிறாரு, இவர் அல்லாஹ்வுடைய எதிரியா இருக்கிறாரு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட அபூபக்கர் அவங்கள கண்டிக்கிறாங்க.
ஏப்பா நீங்க அவங்கள பத்தி அப்படி பேசுறீங்க, அவங்க குறைஷிகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவரை பத்தி அப்படி பேசுறீங்க அப்படின்னு கண்டிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. போய் ரசூல்லாவை பார்த்து நடந்த சம்பவத்தை சொல்கின்றார்கள். இந்த மாதிரி நான் போகும்போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்லி இருக்க கூடாது, நீங்க அவங்களை கோபப்படுத்திட்டீங்க போல இருக்கு. நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் நீங்கள் இறைவனை கோபப்படுத்தியதை போல, நீங்க சொன்னது அவங்க கோபமா இருந்தாங்கன்னு வைங்க, நீங்க யாரை உண்மையிலே கோபப்படுத்துறீங்க, அவங்கள கோபப்படுத்தி இருந்தால் அது யாரை கோபப்படுத்தியதுக்கு சமம், அல்லாஹ்வை கோபப்படுத்தியதுக்கு சமமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு மனசு கேட்கவில்லை. இத்தனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிலால் யாரு? அபூபக்கர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. உமையாவிடத்திலே அடிமையாக இருந்தார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி விடுதலை பண்ணது யார்? அந்த அடிமை சங்கிலியை உடைத்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் என்ன, என் மேலதான் தப்பு, நம்ம பார்த்து காப்பாத்தி விட்ட ஆளுங்க, அவர் அடிமையா கிடந்தவர், நம்ம போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? இதை அவர்கள் உடைத்தார்கள். ஏன் என்று சொன்னால் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த நேர்மை அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். குறைஷி குலத்தை சார்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னால் விடுதலை செய்யப்பட்ட அந்த பிலால் அவர்களிடத்திலே சென்று அந்த 3 சஹாபாக்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டார்கள். என்னுடைய சகோதரர்களே, நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா, மன்னிச்சிருங்க என்பது போல கேட்கின்றார்கள். அவங்களும் அதை பொருந்திக் கொண்டார்கள். என்ன பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தை அவர்கள் எப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா இது? நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. பொதுவாகவே இந்த 2 பேருமே சிறந்த சஹாபாக்கள். ஆனா வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், நல்லவங்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் வரும், கெட்டவங்க மத்தியில கருத்து வேறுபாடு வரும், நல்லவங்க மத்தியிலும் கூட நிறைய மாற்று கருத்துக்கள் தோன்றும். சில பேருக்கு ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவங்க ஒத்து போயிருவாங்க, ஒரே மாதிரி சிந்தனை இல்லைன்னு வைங்களேன், அவர் சொல்ற கருத்துக்கு மாத்து கருத்து இவங்க சொல்லுவாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பத்ர் போரில் எடுத்துக்கொண்டால், பத்ர் போரிலே பிடிக்கப்பட்ட கைதிகளை என்ன செய்வது? 70 பேர் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். என்ன பண்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. முதல்ல யார்கிட்ட கேட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது என்ன? விட்டுருவோம், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு பிணை தொகையை வாங்கிட்டு விடுதலை பண்ணிடுவோம், அவங்க நாளைக்கு இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற ரீதியில அது அவங்களுடைய கருத்து சொன்னார்கள். உமர்லான் அவங்க சொன்ன கருத்து என்ன? அதுக்கு நேர் ஆப்போசிட் கருத்து. இல்ல, நீங்க எல்லா பேரையும் சாய்க்கணும், இவர்களை எல்லா பேரும் கொல்லப்பட வேண்டும். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, என்னுடைய கருத்து அபூபக்கருடைய கருத்தை போன்றது அல்ல, இவர்களை அனைவருமே கொல்லப்பட வேண்டும். எப்படி கொல்லப்பட வேண்டும்? அங்கே வைக்கிறார் பாருங்க அவர் கொள்கை உறுதியை. உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் அக்கீலை அலியிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அக்கீல்னா யாரு? அவரு பத்ர் போர்ல குறைஷிகளுடைய படையிலே இருந்தவர், அதாவது மக்கா காஃபிருடைய படையிலே இருந்தவர் அக்கீல். அவருக்கு சொந்தக்காரர் யாரு? நெருங்கிய சொந்தக்காரர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க அக்கீலை ஒப்படைங்க, இந்த அலிதான் அக்கீலுடைய கதையை முடிக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது குருதி உறவா கொள்கை உறவா என்று சொல்வார்களே, குருதி உறவு அல்ல, கொள்கைதான் உறவு. கொள்கைக்காக குருதியை உறவை கூட பகைப்போம் என்று உடைப்பதற்காக அப்படி சொல்றார். அப்போ அபூபக்கர் அவங்க சொன்ன கருத்துக்கு நேர் ஆப்போசிட் கருத்து. அபூபக்கர் அவங்க என்ன சொன்னாங்க? விடுதலை என்றார்கள். உமர் சொன்னது என்ன? எடுத்தலை என்றார்கள். அப்படியே நேர் முரணான கருத்து. விடுதலை எடுத்தலை ஆப்போசிட்டாக செய்யணுங்கிறாங்க. மாற்று கருத்து வருதா? இதே போல இன்னும் ஒரு நேரத்திலே பனு தமீம் என்ற ஒரு கோத்திரத்தார் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள் என்றால், எங்களுடைய இந்த பனு தமீம் குலத்திற்கு ஒரு தலைவரை நீங்கள் நியமிச்சு கொடுங்க என்று கேட்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில கருத்துக்களை, சில ஆட்களுடைய பெயர்களை பரிந்துரை பண்றாங்க. நீங்க இன்ன ஆளை போடுங்க, இன்ன ஆளை போடுங்க என்று 2-3 பேர்களை சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு, அவங்க பார்வைகள் எல்லாம் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இவங்களை போடுங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோவம் வந்துருது. இன்னமா அரத்த ஹிலாஃபி அப்படி வருது. இன்னமா அரத்த ஹிலாஃபி, எனக்கு மாற்றமா பேசுறதுதான் உனக்கு வேலையா? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீங்க பேசுவீங்களா
அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, மா அரத்து ஹிலாஃபக், உங்களுக்கு மாற்றமாக கருத்து சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல, இது ஏன் கருத்துங்கிறாங்க. கடைசியில அது அந்த இடத்துல கொஞ்சம் கூகுன்னு ஆயிருது. அப்புறம் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இவங்க இந்த சம்பவத்தை கண்டித்து வசனம் அருளப்படுகிறது. என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நம்பிக்கை கொண்டோரே, இந்த இறை தூதருக்கு முன்னாடி உங்களுடைய குரலை நீங்க உயர்த்த கூடாது என்று வசனம் வருது. அதுக்கு பின்னணியில் பல சம்பவங்கள் உண்டு, அது நமக்கு வேண்டியது இல்லை. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த ரெண்டு பேருக்கும் அவ்வப்போது சில உரசல்கள் ஏற்பட்டிருக்கு என்பது உண்மை. ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிருது. யாருக்கு? அபூபக்கர் லானு அவங்களுக்கும் உமர் லானு அவங்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன உரசல் ஏற்பட்டு விடுகின்றது, மனஸ்தாபம்னு வைங்களேன். ஆனா தவறு முதல்ல யார் மேல இருக்குன்னா, அபூபக்கர் லானு அவங்க மேல அந்த தவறு இருக்கு. அவங்க அதை உணர்ந்துடுறாங்க. உணர்ந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. யாரிடத்திலே? உமரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். உமர் கொஞ்சம் கோபமாயிடுறார், இல்ல அதை மன்னிக்க மறுத்து விடுகின்றார். உடனே சங்கடத்தோடு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கும் ஹத்தாபுடைய மகன் உமருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, என் மேலதான் தப்பு இருந்தது, ஆனா நான் மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிக்காம விட்டுட்டாரு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நேரம் ஆக ஆக உமர்லானு அவங்களும் மனசு இறங்கிடுறாங்க. அதான் நேர்மை என்பது. அந்த நேரத்தில் இல்லாட்டா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன அதை ரியலைஸ் பண்ணணும், அதை உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நேர்மையினுடைய அடையாளம். அதைத்தான் அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றார்கள். உணர்றாங்க. வயசுல பெரியவர் உணர்ந்திருப்பாங்க, அதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க. வயசுல பெரியவர், அவரே மன்னிப்பு கேட்டார், மன்னிக்காம போயிட்டோமே, சரி அவரை மீட் பண்ணி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க. யாருடைய வீட்டுக்கு? அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் இல்லை. அப்போ அங்கே தான் போயிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட தான் அந்த விஷயம் போயிருக்கும்னு தெரிகிறது. உடனே ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு போறாங்க. அதுக்கிடையில இவர் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கடுகடுன்னு இருக்கு. அனுமதி கேட்டு உள்ள போறாங்க உமர்லான் அவர்கள். அனுமதி வழங்கப்படுகிறது. உள்ள போய் கிட்ட உட்கார்றார். இவரை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கிறது. இது நல்ல நேரம், அறுவடைக்கான நேரம், இதை வச்சு இந்த பிரச்சனையை பெருசாக்கி நல்லா ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்து எப்படியாவது விரட்டியன்னு சொல்லி பொதுவாக மக்கள் நினைப்பார்கள். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் அவங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மேலதாங்க தப்புங்கிறார், நீங்க அவன் மேல கோவப்படாதீங்க, தப்பு என் மேல இருக்கிறது என்பது போல நபிகளாரை ஆசுவாசப்படுத்துகிறார். சொல்ல அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. உமர்லானு அவர்களை பார்த்து சொல்ல பேசுகின்றார்கள். அழகான ஒரு சம்பவங்க அது. சொல்றாங்க, இன்னல்லாஹ பாசனி இலைக்கும், உமர் அவர்களே, அல்லாஹ் என்னை உங்களிடத்தில் தூதராக அனுப்பினான். குல்தும் கதவுத்த, நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நான் பொய் சொல்வதாக சொன்னீர்கள். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, அது வேறு விஷயம். வந்தாச்சு, நம்ம கூட நிக்கிறீங்க வைக்கிறீங்க என்பது வேறு. நான் வந்த புதிதிலே அல்லாஹ் என்னை அனுப்பிய நேரத்திலே நீங்கள் சொன்னது என்ன? நான் பொய் சொல்வதாக சொன்னீர்கள். ஆல அபூபக்கர் சதக்க. ஆனா இந்த அபூபக்கர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பமே நான் உண்மை சொல்வதாக சொன்னார். அவருடைய சிறப்பு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றது என்பது வேறு. அந்த நேரத்தில் நீங்க என்னைய நான் பொய் சொல்வதாக சொன்னீர்களே, அந்த நேரத்திலேயே நான் உண்மை சொன்னதாக சொன்னார். வாசானி நப்சிஹி வ மாலிஹி, தன்னுடைய உடல் உழைப்பாலும் தன்னுடைய செல்வத்தாலும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர் பங்காற்றி இருக்கிறார். அவருடைய சிறப்பை சொல்லி, அலா தாரிக்கூனிலி சாஹிபி, எனக்காக நீங்க அவரை விட்டுவிடக் கூடாதா, அவரை மன்னிக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹ் அவங்க உமர் அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப இந்த பிரச்சனை ஆஃப் ஆயிடுதுன்னு வைங்க. இந்த சம்பவம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுதுன்னு பாருங்களேன். பொதுவாக சாதாரண மக்கள் ஒரு மாதிரியாக லேசா கலைஞ்சு போயிடுவாங்க. முக்கிய இடத்தை பெறக்கூடியவர்கள், முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது வரக்கூடிய நேரத்தில் ஈகோவும் சேர்ந்தே வளரும். ஒரு துறையில ஒருத்தர் சாதிக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு அறிவு மட்டும் வளராது, ஆணவமும் சேர்ந்து வளரும். கல்வி படிக்கிறார், அதான் சொல்லுவார்கள், இலக்கணம் படிக்கும் போது தலக்கணமும் சேர்ந்து ஏறும்பாங்க. இலக்கணம் தான் நம்ம படிச்சிருப்போம், மார்க்கத்தை படிச்சிருப்போம், எதையாவது விஷயத்தை படிப்போம், கூடுதலா என்ன வரும்? அந்த ஈகோ, அந்த கர்வம் எல்லாம் சேர்ந்து வரும். இந்த ஈகோ வந்தா யூகோன்னு அனுப்பிச்சு விட்டுறணும், இல்லாட்டி நமக்கு வில்லங்க பெரிய பிரச்சனை போய் நம்ம மாட்டிக்குவோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஈகோ இல்லாத சமுதாயமாக எப்படி அவர்கள் வார்த்தெடுத்தார்கள்? ஷைத்தான்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு குணம் அது. அங்கிருந்துனா அது இங்கே சப்ளை ஆகுது. அல்லாஹ் ஆதம் நபியை படைத்தான், அவருக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்தான், அவருடைய சிறப்பை ஏற்றுக்கொள்ள சொன்னான்.
இப்லீஸ் என்ன செய்தான்? ஏற்க மறுத்தான். அவர் சொன்ன காரணம் என்ன? ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். அதோட தன்னைத்தான் முதல்ல சொல்றான். நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். நெருப்பு பெருசா மண்ணு பெருசா? நெருப்பு தானே பெருசு. நான் தான் உயர்ந்தவன் என்று பேச வந்தான். அதுலதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. அப்ப இந்த குணங்கள் எல்லாம் மனித குலத்துக்கு உகந்த குணங்கள் அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக போதித்திருக்கின்றார்கள். நீதி நேர்மையை அப்படியே கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அதை மிகச் சிறப்பாக பின்பற்றி இருப்பதை பார்க்கின்றோம். இதை இந்த மக்களுக்கு இந்த உணர்வை புகட்டுவதற்காக பல செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி நினைவுபடுத்தி சொல்றாங்க. ஒரு முன்னாடி நடந்த சம்பவம். இஸ்தரா ரஜுலுன், ஒரு ஆளு ஒரு நிலத்தை விற்கிறார், இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, எல்லாம் முடிந்து போய் விடுகின்றது. இந்த நிலத்தை வாங்கினாரே, நிலத்தை வாங்கியவர் அந்த நிலத்தை தோண்டுகிறார். ஒரு தேவைக்காக நிலத்தை தோண்டுகிறார். நிலத்தை தோண்டும் போது அங்கே ஒரு புதையல் கிடைக்கிறது அவருக்கு. அதுக்குள்ள என்ன, பானைக்குள்ள என்ன இருக்கிறது? தங்கங்களா இருக்கிறது. அழகான வாய்ப்பு. அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்து பண்ணிட்டான், ரஹ்மத்து செய்து விட்டான். எடுத்து அந்த செல்வத்தை எடுத்து கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள் மக்கள். ஆனா அந்த நிலத்தை வாங்கினாரே, அவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம இந்த தங்கத்துக்கு காசு கொடுத்து வாங்கல, நிலத்தை தான் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோம். இது நம்ம தங்கம் இல்ல, அவர்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்து அதை எடுத்துக்கொண்டு நிலத்தை வித்தவற்ற போறார். ஐயா, நான் உங்கள்கிட்ட நிலத்தை வாங்கினேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு புதையல் இருக்கின்றது, தங்கம் இருக்கிறது. குது தகவக்க மின்னி, உன் தங்கத்தை நீ என்கிட்ட இருந்து வாங்கிக்க, உன் தங்கத்தை பிடி என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இது அவராவது என்ன செஞ்சிருப்பாரு? நல்ல விலைய போச்சு, நம்ம கொடுக்கும்போது நமக்கு தெரியாது, பின்னாடி தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு அதை யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி அதை வாங்கி அபகரித்திருப்பார்கள். அவருடைய நேர்மையை பாருங்க. பிஅத்துக்கல் அர்த வமா ஃபீஹா, நான் உன்னிடத்திலே நிலத்தையும் நிலத்திலே இருப்பவற்றையும் சேர்த்துத்தான் வித்திருக்கிறேன், அதனால இந்த தங்கம் உனக்கு உரியது. இவர் சொல்றாரு உனக்கு உரியதுன்னு, அவர் சொல்றாரு உனக்கு உரியதுன்னு. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. இப்படி ஒரு பிரச்சனை வருமா? நம்ம காலத்துல என்ன பிரச்சனை வரும்? என் சொத்தை தரமாட்டான்னு பிரச்சனை வரும். அண்ணங்காரன் என் சொத்தை அபகரிச்சுக்கிட்டான், தம்பிக்காரன் ஆட்டையை போட்டான், ஏன் நிலத்தை சேர்த்து அவன் வளைச்சுக்கிட்டான், தரமாட்டான்னு ஒரு வழக்கு இருக்கே தவிர நான் கொடுக்கறத வாங்க மாட்டான்னு வழக்கு இருக்கா? ஒரு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு, சென்னை ஹைகோர்ட் ஒரு வழக்கு. என்ன வழக்கு? என்னுடைய தம்பி, அவனுக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருக்கு, அதை வாங்க மறுக்கிறான்னு ஒரு வழக்கு உலகத்துல எங்கேயாவது இருக்கிறதா? அப்படிலாம் வழக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த வழக்கு இப்போ பிரச்சனையாகிவிட்டது. இது ஒரு நீதிபதிட்ட போகுது. நீதிபதிட்ட போய் முறையிடுறாங்க ரெண்டு பேரும். ஏங்க, இவர் நிலத்தை விஷயத்தை சொல்லி அவர் தங்கம் இவர் தங்கம் மாற்றி மாற்றி சொல்றாங்க. சில நேரம் நீதிபதிகள் கொஞ்சம் கோளாறான ஆள்களாக இருப்பார்கள். எதுக்குப்பா உங்களுக்குள்ள சண்டை, பேசாம கொண்டாங்கன்னு அவர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த நீதிபதி இடத்திலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. வித்தவர்கிட்ட ஒரு நியாயம், வாங்கினவர்கிட்ட ஒரு நியாயம், கொண்டு போய் வழக்கு போகுதே அந்த நீதிபதி ஒரு உண்மையிலே நீதிமானா இருக்கிறார். அவர் கேட்கிற விசாரிக்கிறார், உன் குடும்பத்தை பத்தி சொல்லு, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. அப்ப இவருக்கு ஒரு மகன் இருந்திருக்கு, அவருக்கு ஒரு மகன் இருந்திருக்கு. இந்த ரெண்டு பேரையும் நிக்கா பண்ணி இந்த செல்வத்தை அவங்கள்ட்ட பக்காவா கொடுத்துருங்கன்றார். எதுக்கு சண்டை போடுறீங்க? உங்கள்ட்ட மகன் இருக்குல்ல, அவங்கள்ட்ட மகன் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணிட்டு இந்த செல்வத்தை அவங்களுக்கு செலவழிச்சிருங்க என்று அழகிய தீர்ப்பை தந்தார். இது ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்ததல்ல, ஆனால் முன்னாடி காலத்தில் நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் சொல்லி தர்றாங்க? இது மாதிரியான நேர்மையான பார்வைகள் நமக்கு வர வேண்டும். அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நீதமாக நியாயமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் இவை. எந்த நேரத்திலும் இந்த நீதியின் பார்வையில் இருந்து, நியாயத்தின் நேர்மையின் பார்வையில் நம்ம மாறிடவே கூடாது. எப்படிப்பட்ட சிக்கல் வேணாலும் வரலாம், அந்த நேரத்தில் நம்ம உறுதியா நிற்கணும். அதுக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்று தனி சட்டங்கள் உண்டு. அஹ்லு பைத் என்று சொல்வார்கள். அஹ்லு பைத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லு பைத்னு பேரு. மற்றவங்களுக்கும் அஹ்லு பைத்துக்காரங்களுக்கும் சட்டம் மாறுபடும். இப்ப மற்றவர்கள் ஜக்காத்துடைய செல்வங்களை வாங்கிக்கிறலாம்,
அகலு பைத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஜக்காத்துடைய செல்வத்தை வாங்கக்கூடாது. அந்த மாதிரி சட்டங்கள் இருக்குல்ல. அது ஒரு சட்டம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துக்கள் அவங்க குடும்பத்தாருக்கு வாரிசாக கொடுக்கப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய செல்வம் என்பது இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க குடும்பத்துக்கு வாரிசாக முடியும். இஸ்லாமிய அரசாங்கத்தோட அது சேர்ந்து விடும். இது ஒரு சட்டம். ரசூலுல்லாஹ் அவங்க மரணிக்கின்றார்கள். அவங்க மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சில சொத்துக்களை சொல்லி குறிப்பிட்டு, என்னுடைய தந்தை, அதாவது ஃபாத்திமா அவங்க கிளைம் பண்றாங்க, என்னுடைய தந்தை முகமது அவர்களுக்கு உரிய இன்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்கிறது, அதுல இருந்து எங்களுக்கு உரிய பங்கு தாங்க என்று கேட்பதற்காக ஒரு ஆளை அபூபக்கர் அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அது அப்படி கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொத்துக்களுக்கு குடும்பத்தார் வந்து வாரிசாக முடியாது, எனவே நான் இதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இந்த சொத்துக்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும், மொத்தத்தில் அப்படி தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற கருத்துப்பட அவரை சொல்லி அனுப்பி விடுகின்றார்கள். அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆயிருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூடவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆயிருது. 6 மாத காலம், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு 6 மாத காலம் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்தாயிடுறாங்க. மௌத்தானால் இது பெரிய கசப்பா மாறுது. இது சாதாரண சம்பவமா நம்ம பார்க்க முடியல. இந்த சம்பவத்தின் காரணத்தினால் பேச்சுவார்த்தை இல்லாம போயிருது, மன கசப்பு ஏற்பட்டுருது. ஃபாத்திமா அவர்களால் அவங்க வந்து வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். இந்த செய்தி கூட அவருக்கு சொல்லப்படவில்லை. யாருக்கு? அமீருல் மூமினாக இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தொலை வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். 6 மாத காலமாக பையத்து பண்ணல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் உருவாச்சுன்னு சொன்னா அந்த ஆட்சியாளருக்கு ஆண்கள் பையத்து பண்ணுவாங்கல்ல, உங்களை நான் ஆட்சி பொறுப்பில் ஏத்துக்கிட்டேன், நீங்க அமீரா இருங்கன்னு சொல்லி பையத்து பண்ணுவார்களே, அதை மற்ற சஹாபாக்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சஹாபாக்கள் மட்டும் பண்ணாம இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பையத்தை பண்ணல. இந்த மாதிரி ஒரு சங்கடமா ஒரு சம்பவம் ஆயிருது. சில நாட்கள் கழிந்த உடனே அலி ரலியல்லாஹு சில காரணங்களால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுடைய தப்பை புரிய முடியுது. கடைசியில் அவங்க சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. யாரை சந்திப்பதற்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது. சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, நாம என்னென்ன காரணங்கள் தாங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுகிறாங்க. அவர் இயற்கையிலே கொஞ்சம் இலகிய மனம் உடையவர். இந்த கசடு கபடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சஹாபி அல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப தங்கமான குணமுடைய ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறார். அழுகிறார். சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தை நான் நேசிப்பதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை நேசிக்கிறது எனக்கு ஓப்பான காரியம். எனக்கு மனைவி பிள்ளைகளா இருக்கிறாங்கல்ல, அவங்கள நான் நேசிப்பதை யாரை நேசிக்கிறேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. இதை சொல்கின்றார்கள், நான் உங்கள்கிட்ட விஷயத்தில் அந்த விஷயத்தை சொத்து விஷயத்தில் நான் பண்ணது என்ன, நான் எதையும் மாத்தல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டத்தை தான் நான் நடைமுறைப்படுத்தினேன் என்ற கருத்திலே அங்கே அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. பின்னாடி நிலைமை சீராயிடுதுன்னு வைங்களேன். இது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைன்னு பாருங்க. இவங்க கேட்க போய் அவங்க தராம இருக்க போய் 6 மாத காலம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை இல்லாம போய் இவ்வளவு சங்கடங்கள் ஆன போதும் இந்த சட்டத்தை அவர் மாத்தலையே. கோச்சுக்கிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஆயிடுச்சே, ஒரு சொத்தை தானே கேட்டாங்க, பேசாம கொடுத்துட்டு போயிடுவோமே, அதல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் வரத்தான் செய்யும், சங்கடங்கள் வரும், மனக்கசப்புகள் வரும், முன்ன பின்ன போகும். இதற்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை எந்த நேரத்திலும் மாற்றிவிடக் கூடாது என்பதிலே எவ்வளவு உறுதியாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது மாதிரி வரலாற்றிலே படித்து பார்த்தால் கொட்டி கிடக்கிறது. சஹாபாக்களுடைய நேர்மைக்கும் நியாயத்திற்கும் ஏராளமான சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போதனையிலே இருந்து வந்தது. எப்படி இருந்த சமுதாயம்? குடிபோதையிலே மூழ்கி கிடந்தார்கள், வட்டியிலே மூழ்கி கிடந்தார்கள்,
பலவிதமான தீமைகளை புரிந்து கொண்டிருந்தார்கள், காட்டு அரபிகளாக வாழ்ந்தார்கள், அறியாமை காலத்திலே பல தீமைகளை புரிந்தார்கள். இந்த ஏகத்துவ பட்டறைக்கு அவர்களை கொண்டு வந்து அவங்களுடைய உள்ளத்தை சீராக்கி, செயல்களை சீராக்கி, அவர்களை பக்குவப்படுத்தி நேர்மையாளர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி இருப்பதை பார்க்கின்றோமே. எப்பேற்பட்ட ஒரு புரட்சி இது! இன்னைக்கெல்லாம் இப்படி தலைவர்கள் இருக்கின்றார்களா? ஒரு கட்சிக்காரன் சொன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அவனை விடுதலை செய்வார்கள். தப்பே பண்ணா கூட அவன் மீது வழக்கு விழாது, அவனை பாதுகாத்துக் கொள்வார்கள். எதிர்கட்சிக்காரன் வைங்க, செய்யாத தப்புக்கு அவன் மேலே வழக்கை போட்டு உள்ளே தள்ளுவார்கள். இதுவும் அநியாயம், அதுவும் அநியாயம். தப்பு செஞ்சவன் தன் இனத்தை சார்ந்தவன் என்று காப்பாற்றுவதும் அநியாயம். நம்மை ஒருத்தன் எதிர்க்கிறான் என்பதற்காக செய்யாத குற்றத்திற்காக அவனை தண்டிப்பதும் அநியாயம் இல்லையா? இது மாதிரியான ஆயிரக்கணக்கான அநியாயங்களை அன்றாடம் ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாடம் படிக்க வேண்டும். என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் திருடினால் கையை வெட்டுவேன். இதுதான் நபியர்கள் சொல்லிக் கொடுத்த நீதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் அவர்கள் அன்றைக்கு உருவாக்கி காட்டியிருக்கின்றார்கள். அதே போதனை நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பார்க்கணும்? இதெல்லாம் வரலாறுன்னு பார்க்க கூடாது. இவையெல்லாம் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள். இதை நாமும் படித்தால், உண்மையாக படித்தால், உறுதியாக படித்தால் நாமும் இது போல மாற முடியும். அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி தலைப்புகள் நம்ம ஏன் பேசுறோம்னு சொன்னா, சும்மா வரலாறு டைம் கடத்துறதுக்காக அல்ல, ஒரு தலைப்புல பேசுவோம் என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, இவ்வளவு போதனையை சொல்லி இருக்கின்றார்கள். அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். அடுத்தவர் மீது நம்ம என்ன அநியாயமும் பண்ணிடக்கூடாது என்பது அனைத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய சமுதாய மாற்றத்திலே இந்த ஒரு நேர்மையும் நீதியும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை கவனத்திலே எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்விலும் இது மாதிரியான நீதியை, நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். இதோடு இன்றைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நபிகளார் ஏற்படுத்திய இன்னொரு மாற்றத்தை பற்றி அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.